Daily. Taste the Daily. இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் எவ்வளோ தூரம் நம்ப முடியும்? ஏதோ நம்மளுடைய எதிர்பார்ப்பு இப்படியே அதனால் மாறி வருது, அதெல்லாம் இல்லை. சரி, இப்போ வந்து திமுக ஜெயிக்கும் அல்லது அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னார். 2 விதமான எக்ஸிட் போல்ஸ். இந்த தரப்பு எல்லாமே என்ன சொல்லுது? தாவேகா வந்து 2லிருந்து ஒரு 25 சீட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நம்பர் சொல்கிறாங்க. இந்த ரேஞ்சில் ஒரே ஒரு ஆக்சிஸ் இந்தியா மட்டும் 100, 120. எப்படி இவ்வளவு வித்தியாசம்? இப்போ யார்கிட்ட போய் கேட்குறாங்க? அங்கே சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தெலுங்கு தேசம் கட்சிக்கு வந்து இப்போது இந்த ராஜ்யசபா அப்பப்போ அது அந்த ரொட்டேஷனில் தானே வருது. 4 சீட்டு அவங்களுக்கு இப்போது டியூ ஆகுது. அவர் 2 அவர் கட்சிக்காக வைத்துக்கொண்டு, ஒன்று வந்து அண்ணாமலைக்கு கொடுப்பதற்கும், ஒன்று வந்து பவன் கல்யாணோட கட்சி. அப்படி ராஜ்யசபா எம்பி ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒன்று அவர் வந்து மந்திரி ஆகலாம், அதாவது மத்திய மந்திரி. எம்பி ஆச்சுன்னா மந்திரி ஆகிறதுக்கு, அதாவது தேசிய பாஜக முடிவெடுத்தால் ஒரு மந்திரி ஆகலாம். 4ஆம் தேதி மட்டும் விஜயை தவிர வேறு யார் வந்து முதல்வராக வந்து வரா மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுனால், நான் என் குழந்தைகளுக்கு இல்லாமல் விஷம் கொடுத்து கொண்டுட்டு நானும் வந்து தற்கொலை செய்து கொள்வேன். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சங்கீதா விவாகரத்து செய்தால் என்ன, நாங்கள் வந்து பொண்டாட்டியாக கூட இருப்போம். ஏன் இப்படி ஆயிட்டாங்க? இது வந்து ஒரு பெரிய கலாச்சார சீரழிவாக தெரிகிறது. நான் வந்து இதுக்கு வந்து விஜயை வந்து குற்றம் சாட்டுவேன். இது வந்து மிக ஒரு சமுதாயத்தில் மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலை, கல்ட் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஆபத்து. இதை விஜய் தடுக்க வேண்டும். ஆனால் மாறாக அவர் எப்படி தடுப்பார்? அவரே தானே தூண்டி விடுற மாதிரி இருக்குது. இப்போ தேசிய குழந்தைகள் நல வாரியத்தில் வந்து உண்மையிலேயே இப்போ மறுபடியும் ஒரு 4 குழந்தைகளோ ஏதோ ஒரு எண்ணிக்கை நடக்க வேண்டாம். ஆனால் அப்படி தற்கொலை செய்து கொள்கிற மாதிரி ஏதாவது செய்து கொண்டார்களானால் நிச்சயமாக விஜய் கைது செய்யப்படுவார். விஜய் மீது குற்ற வழக்குகள் பதிவாகும். இந்த விஷயத்தில் தாவேகாவுடன் காங்கிரஸ் இணைவதற்கான எல்லா விதமும் 90% கிட்டத்தட்ட அந்த மாதிரி போயிட்டு, கடைசி நிமிஷத்தில் இங்கே வந்து ஐயா ப. சிதம்பரம் வந்து பேசி சோனியா மூலம் அவர்கள் வந்து சொல்லி திமுகவுடன் வந்தது. அது வந்தது. ஒரு கால் வராமல் போயிருந்தால் அது எப்படி வந்திருக்கும்? தாவேகாவிற்கு இன்னும் பலம் கூடியிருக்குமா? இதெல்லாம் வந்து ஹேஷியங்கள், யூகங்கள். ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்ததை சொல்கிறாங்க. பரிவர்த்தனை 40,000 கோடி ரூபாய் ஒர்த்தான மதிப்புள்ள சொத்துக்கள். மாப்பிள்ளை, எந்த மாப்பிள்ளைலாம் என்ன கேட்கக்கூடாது, ஒரு மாப்பிள்ளை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். ஆரம்பிச்சிருவோமா சார்? முதல் கேள்வி திருச்சியிலிருந்து மதனகோபால் கேட்கிறார். எக்ஸிட் கருத்து கணிப்புகள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி மீண்டும் மலரும் என்கிறதே, திருசக்தியாரின் கருத்து என்ன? கேள்வி கேட்டவர் பாஜக வருப்பாரோ? இல்லை, திமுக ஆட்சி மலரும்னு கேட்டிருக்காரு. ஆமாம், மலர்னா ஆமாம், மலர்னா அங்கே தான் வரும். இவங்க உதயம்லாம் ஆகணும். ஆமாம், தெரிஞ்சவர் பாஜக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். மலரும்னு கேட்குறாரு. இருப்பதிலேயே மிக வந்து அதிகமான குழப்பம் உள்ள தேர்தல் இதுவாக தான் இருக்கும். நம்ம முன்னாலேயே பேசியிருக்கோம். இதுவரைக்கும் வரலாற்றில். ஆமாம், அது கிட்டத்தட்ட இப்போ இந்த எக்ஸிட் போல்ஸ்லேயும் எதிரொலிக்குது. ஏன்னா வந்து ஜேவிசி டைம்ஸ் நவ் அவங்க வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும்னு கொடுத்துருக்காங்க. CNN நியூஸ் 18 வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும்னு. போல் ஆஃப் போல்ஸு, பிமார்கு, மேட்ரிக்ஸு, ரிப்பப்ளிக்கு இவங்கெல்லாம் வந்து திமுக ஆட்சி அமைக்கும். இன்னொரு ஆக்சிஸ் இந்தியா வந்து அவன் ரொம்ப வித்தியாசமாக, இவங்கெல்லாம் வந்து அதிமுக திமுகன்னு சொல்லும்போது இந்த நம்ம சொன்ன பேர்கள் எல்லாமே, இவங்க எல்லாருமே விஜய் அவர்களின் தாவேகாவுக்கு அவங்க கிட்டத்தட்ட 2லிருந்து 10, 12, சில பேர் 18, அதிகபட்சம் 24, 25 வச்சுங்க.
அதாவது ஒரு 2-3ல் ஆரம்பித்து ஒரு 22-24 இந்த ரேஞ்சுக்குள்ளே வருது. சராசரியாக பார்க்க போனீங்கன்னா ஒரு 15 அந்த மாதிரி வரா மாதிரி வருது, அதாவது சீட்டு எண்ணிக்கை. ஆனால் ஆக்சிஸ் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 102லேருந்து 120 என்னமோ வந்து தவேகாவும், திமுக வந்து ஏறத்தாழ அதை ஒட்டி அதற்கு ரொம்ப நெருக்கமாக, ஆனால் அடுத்தபடியாக ஆமாம் அதே 90லேருந்து 100-105 அந்த ரேஞ்சில் வர மாதிரியும், அதிமுகவுக்கு ஏதோ 22-23 அதிமுக கூட்டணிக்கு இவ்வளோ பேர் சேர்ந்து கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இதில் நாம் தமிழருக்கு வந்து சில இதில் வந்து 0ன்னு போடுறாங்க, சில இதில் இருந்து பார்க்கும்போது 1லேருந்து 5, 1லேருந்து ரொம்ப அதிகபட்சமாக 8ன்னு சொல்கிறாங்க. இந்த நாம் தமிழர்னு சொல்கிறாங்க, இல்லை நாம் தமிழர் ப்ளஸ் அதர்ஸ்னு பிறர்னு போடுறாங்க. ஸோ இதுதான் இப்போ உள்ளது. நமக்கு உள்ள கேள்வி என்னன்னா 2-3 கேள்வி, 2-3 கருத்துக்கள். முதல்ல இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் எவ்வளோ தூரம் நம்ப முடியும்? ஏன் இந்த கேள்வி நம்ம கேட்குறோன்னா, ஏதோ நம்மளுடைய எதிர்பார்ப்பு இப்படியே அதனால் மாறி வருது, அதெல்லாம் இல்லை. இந்த எக்ஸிட் போல்ஸே பல சமயங்களில் தவறாக, ட்ரெண்டே தவறாக இருந்திருக்கு. இப்போது நீங்கள் 100 சீட் வாங்குவாங்கன்னு சொன்ன இடத்துல 110-90 வாங்கினா அதை பற்றி நம்ம பேசலை. அது யாராலையுமே 100% துல்லியமாக வருதுங்கிறது கஷ்டம். கடைசியில் அது கூட துல்லியமாக வந்ததுன்னு எப்போ சொல்லலாம்? முடிவுகள் வந்த பிறகு இவங்க தான் துல்லியமாக இருந்தாங்கன்னு அப்புறம் தான் சொல்ல முடியுமே தவிர, வரும்போது இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா யார் துல்லியம்னு தெரியாது. இப்போ இந்த ஆக்சிஸ் இந்தியா எடுத்திங்கன்னா அது எல்லாருமே இந்த தவறுகள் செஞ்சுருக்காங்க. எதை வச்சு சொல்கிறோம்னா, இதே ஆக்சிஸ் இந்தியா யாரோட சேர்ந்து பண்ணுறாங்கன்னா இந்தியா டுடே. நம்ம ஏற்கனவே பேசணும். இந்தியா டுடேயில் சும்மா இல்லாமல் கருத்து கணிப்பு மாதிரி இல்லாமல் ஒரு 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 வாய்ப்பாடு கணக்கு மாதிரி திமுகவிலிருந்து தாவேகா 50% வாக்குகளை பிரித்தால் 165 சீட் வரும், 33% பிரித்தால் 130 வரும், 16% பிரித்தால் எவ்வளோ வரும் இப்படின்னு ஒரு இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிடக்கூடாது அப்படின்னு அந்த பீரியடில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது வாய்ப்பாடு கணக்கு மாதிரி. இதை சொல்கிறதுக்கு ஒரு டிவி சேனல் தேவையான்றது என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டால் நீங்கள் ChatGPTயில் போடலாம், இல்லை நீங்களே கால்குலேட்டரில் எடுத்து போட்டால் கூட போடலாம். அவன் சொன்னது வந்து இவ்வளவு பிரிக்கும்னு சொல்லலை. இப்போ நம்ம சொல்லும்போது ஒரு கணிப்பு ஒரு கருத்து சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? திமுகவிலிருந்து குறைந்தபட்சம் 20% பிரிக்கும், இல்லை 10% தான் பிரிக்கும், அதிமுகவிலேருந்து இவ்வளவு இப்படி சொன்னால் அதை அந்த கருத்தை நாம் வந்து மனசில் வாங்கிக்கலாம். சார் இது நம்ம சொல்லும்போது கருத்து கணிப்பாக இப்படி சொல்லலாம் ஒரு யூகத்தில். ஆனால் இவங்க சொல்லும்போது சரியாக களத்தில் இருந்து ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து காமிச்சா தானே நம்ம நம்புற மாதிரியாக இருக்கும். ஒரு 500 சாம்பிள் எடுக்கணும், அதில் பர்சன்டேஜ் வழி பார்த்தா தானே பண்ண முடியும். நான் சொல்கிறேன், இவ்வளவு பிரிந்தால் இவ்வளவு வரும்னு போடுறது வந்து அது கருத்து கணிப்பே இல்லை, அது வந்து ஒரு வாய்ப்பாடு. அது சொல்லுங்கள். அந்த இந்தியா டுடே, ஆக்சிஸ் இந்தியா, இது ரெண்டும் அது இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல், ஒரு ஆய்வு நிறுவனம் இணையிறது. ரிப்பப்ளிக்கோட மேட்ரிஸ், டைம்ஸ் நவ்வோட JVC, இப்படி தான் வருது. அப்படி வரும்பொழுது ஏன் இதை பற்றி சொல்கிறோன்னா, இதுக்கு முன்னால் நான் பொதுவாக எந்த நிறுவனத்தையும் குறை சொல்ல, இதில் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெண்டே தப்பாக இருக்கிறது நிறைய நடந்திருக்கு. எல்லா சமயத்துலையுமே அப்படி தான் நடந்ததுன்னு சொல்லலை. இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்திங்கன்னா 2004 யார் பிரதமரான? காங்கிரஸ், அதாவது மன்மோகன் சிங் தலைமையில். அதாவது முதல்ல சோனியா வரதா இருந்தாங்க, அப்புறம் அப்துல் கலாம் அவர்கள்ட்ட சுப்பிரமணிய சாமி போய் அவங்க வெளிநாட்டவர்கள், அதெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் வந்து மன்மோகன் சிங்கை பொம்மை பிரதமராக இருந்தார், எப்படி இருந்தாரோ அவர் காங்கிரஸ் தலைமையில் வந்தது. அப்போ எல்லா எக்ஸிட் போல்லையும் பிஜேபி தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கும்னு தான் சொன்னாங்க. ஆனால் அந்த காங்கிரஸே வந்து பிஜேபியை விட 189 என்னமோ, அது வந்து 218 என்னமோ, கிட்டத்தட்ட ஒரு 30 சீட்டு காங்கிரஸ் அதிகமாக வாங்குச்சு. வாங்கி ஆனால் மெஜாரிட்டிக்கு பத்தலை. அப்போ என்ன பண்ணாங்க, இடதுசாரிகள் தனியாக நின்னாங்க. கம்யூனிஸ்டுகள் 60 சீட் வாங்கியிருந்தாங்க. அந்த 60 இடதுசாரிகளை சேர்த்து கொண்டு தான் மன்மோகன் சிங் வந்து பிரதமரானார். நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா, அப்பொழுது அநேகமாக பெரும்பான்மையான எக்ஸிட் போல்கள் பிஜேபி ஆட்சிக்கு வரும், தனிப்பெரும்பான்மை பெற்று வரும்னு சொன்னது தவறாக போனது. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2016
2011 ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்தாங்க. ஆமா. 2016 பெரும்பாலான எக்ஸிட் போல் கருத்துக்கள் திமுக ஆட்சிக்கு வரும். ஆனால் அதிமுக வந்தது. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ன்றது வந்து வழக்கமாக தமிழ்நாட்டில் மாறி மாறி அதனால் வரும்ன்றதெல்லாம் அதை முறியடித்து இதுவரை இருமுறை தான் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவு இன்னும் வரல. எக்ஸிட் போல் வந்து முடிவு இல்லை, தனியாக வரணும் முடிவு, என்னன்னா தான் முடிவு. அந்த வகையில் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து வந்திருக்கிறார், ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து வந்திருக்காங்க. திமுக இது வரைக்கும் தொடர்ந்து வரல. இந்த முறை ஒரு கால் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அது சாத்தியமாகலாம். இந்த இப்படி 2021 எக்ஸிட் போல்கள் பெரும்பான்மையாக திமுக ஜெயிக்கும் சொன்னது நடந்தது, சரியாக இருந்தது. ஸோ அப்போ நம்ம வந்து எக்ஸிட் போல்னா அது வந்து சரியில்லை அப்படின்ற ஒரு இது இல்லை சார். 2021 ரொம்ப ஈஸியாக இருந்தது கணிக்கிறதுக்கு, இது ரொம்ப டஃப்பாக இருக்கு. அதுதான் சொல்கிறேன், இப்போ அங்கே தான் வர்றேன். இந்த முறை வந்து இப்போது 2016 வந்து 3வது மக்கள் நல கூட்டணி இருந்தது. அப்போ அந்த மக்கள் நல கூட்டணியை வந்து பெரும்பாலான எக்ஸிட் போல்களில் வந்து அவர்கள் வந்து ஏதோ பலம் பெற்று விடுவார்கள், ஏதோ ஒரு கணக்கு போட்டு திமுக ஜெயிக்கும்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னால் வந்து தற்பெருமைக்காக சொல்கிறேன்னு சொல்லுவீங்க, இல்லை நினைக்கலாம். தமிழக அரசியலில் நான் வெளியிட்ட கருத்து கணிப்பு, முன்னால் இதை பற்றி கூட பேசியிருக்கேன், அதிமுக தான் வெற்றி பெறும், 130லேருந்து 135 சீட்டு வரும்னு சொன்னேன். திமுகவுக்கு 80லேருந்து 90 சீட்டு வரும்னு. அது 134 வந்துச்சு, இது வந்து 87 88 வந்துச்சு. அப்போ தான் ஒரு நிகழ்வு கூட நான் சொல்லியிருக்கேன், திமுகலேருந்து ஒரு முக்கிய புள்ளி கூப்பிட்டு ஏதோ 2 கோடி ரூபா பணம் தர்றேன்னு சொல்லி கருத்து கணிப்பு நீங்கள் வந்து இப்படி எழுதுங்க, அதாவது பிரசுரிக்கிறதுக்கு முன்னாலேயே கூப்பிட்டு பேசினார். ஐயா நீங்கள் வாங்கி கொடுத்த டீயை திருப்பி வாங்கி கொடுத்துருவேன், எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்கன்னா நான் ஜெயிப்பீங்கன்னே போடுவேன், எனக்கு என்ன இருக்குது, இந்த டீ இல்லாமையே கூட நான் போட்டுருவேன். ஆனால் நான் விலை போக விரும்பவில்லை, முடியாது, ஏன் கணிப்பு இல்லை, எங்கள் கணிப்பில் வந்து நாங்கள் தான் ஜெயிப்போன்னு. அப்போ இதுக்கு என்ன கூப்பிட்டீங்க, என் தயவே உங்களுக்கு தேவையில்லையே, என்கிட்ட கேட்கவே வேணாமே, நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்களே, சந்தோஷமாக இருங்களேன். எதுக்காக சொன்னேன்னா அவ்வளவு எக்ஸிட் போல்களும் தவறாக போச்சு. ஏன்னா மக்கள் நல கூட்டணி போனி ஆகாதுன்னு நான் எழுதினேன். அப்போ மக்கள் நல கூட்டணியில் பாருங்கள், மதிமுக, விசிக, விஜயகாந்த், கம்யூனிஸ்ட், இத்தனை பேர் இருந்தாங்க. ஆனால் என்னுடைய கணிப்பு, நான் பெரிய அறிஞர்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ நான் கணிச்சது சரியாக போச்சு, சரியாக போனதுனால நான் வேணால் அறிஞர்னு சொல்லிக்கலாமே தவிர அறிஞருங்கிறதுனால அது சரியாக வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை விட இப்பொழுது அதிக குழப்பம், அதுக்கு தான் நான் சொல்ல வர்றேன். 2016 உங்களுடைய கருத்து சரியா வந்துருச்சு, இப்ப அதே சூழ்நிலை, இப்போ வந்து அதை விட இன்னும் ஒரு படி குழப்பம் அதிகம். அதே சூழ்நிலை தான், 3வது ஒரு அணி வந்துருது. ஆனா இங்க ரொம்ப ஃபோர்ஸா இருக்கு. அவங்க எதிர்பார்ப்பு அந்த அந்த என்ன சொல்றது, அந்த வீரியத்தை விட இப்போ அதிகமாக இருக்குது. ஏன்னா அது ஆல்ரெடி எல்லாம் நின்னவங்க, ஆல்ரெடி எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க. இவங்க இந்த இதெல்லாம் இது வரும், இங்கெல்லாம் கஷ்டம் அப்படின்னு ஒரு கணக்கு போட முடியுது. இப்போ எதுவும் எந்த கணக்குக்குள்ளேயும் ஆடாமல் புதிய வரவு மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் ஒரு பெரிய கூட்டம். இந்த கூட்டம் எவ்வளவு வாக்கு வங்கியாக வரும். சரி, இப்போ வந்து திமுக ஜெயிக்கும் அல்லது அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னார். 2 விதமான எக்ஸிட் போல்ஸ், இப்படி 4 பேர் சொல்கிறாங்க, இப்படி 3 பேர் சொல்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்கன்னு வைங்க, 4 பேர் சொல்கிறாங்க. எவ்வளவு பேர் சொல்கிறாங்கன்றதை விட இப்படி ஒரு தரப்பும் இப்படி ஒரு தரப்பும் சொல்லுது. இந்த தரப்பு எல்லாமே என்ன சொல்லுது, தாவேகா வந்து 2லிருந்து ஒரு 25 சீட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நம்பர் சொல்கிறாங்க. இந்த ரேஞ்சில் ஒரே ஒரு ஆக்சிஸ் இந்தியா மட்டும் 100 120. எப்படி இவ்வளவு வித்தியாசம்? இப்போ யார்கிட்ட போய் கேட்குறாங்க? இதில் முக்கியமாக அப்போது இந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து ஏதோ ஒரு தோராயமாக, ரெண்டாவது நம்ம முன்னாலேயே பேசியிருக்கோம், இப்போ உங்கள்கிட்ட ஓட்டு போட்டு வெளியே வரும்போது நீங்கள் உண்மையை சொன்னால் தானே அந்த கருத்து கணிப்பு சரியாக இருக்கும். நீங்கள் பார்த்தோன்னு இருந்தாலும் திமுக ஆளாக இருப்பாரா, திமுக நம்ம கட்சி தான் ஓட்டு போட்டேன், அந்த பக்கத்துலேருந்து வர்றாரு அதிமுக மாதிரி இருக்காரு, இந்த நம்ம கட்சி தான் ஓட்டு போட்டேன், யார் கேட்குறாங்கன்றத வச்சு ஒரு கணக்கில் சொல்லலாம். இல்லை பணம் வாங்கிட்டு நான் இந்த கட்சி ஓட்டு போட்டேன்னு சொன்னால் நம்ம பணம் வாங்கினது தெரிஞ்சு போயிடுமோ அப்படின்றதுனால மாற்றி சொல்லலாம், பயத்தினால சொல்லலாம். அந்த பயம் வந்து பணம் வாங்கினதுனால இருக்கலாம், இல்லை அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிட்டு உள்ளூரில், ஏன்னா வந்து உள்ளூரில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு. இப்படி எவ்வளோ தூரம் மக்கள் உண்மையை சொல்வார்கள்? பொய் சொல்லணுன்னு எதுக்காக வரப்போகுது?
ஏதோ நாளைக்கு தகராறு வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு எண்ணம். இது ரெண்டாவது சாம்பிள்ஸ் எங்கே எடுக்கிறாங்க? இப்போது தாவேக்கா துண்டாக போட்டிருக்கிறோன்னா பார்த்து இளைஞர் அந்த வயசில் பசங்களாக பார்த்து கேட்டால், ஒரு காலம் ஆக்சிஸ் இந்தியாவில் அப்படி தான் கேட்டாங்களான்னு நமக்கு தெரியல. அப்படி போய் கேட்டால் அவங்களுடைய பதில் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 40லேருந்து 50 இந்த எந்த மாதிரி சாம்பிள்ஸ் எடுத்தாங்க? இளைஞர்களாக கொஞ்சம் அதிகமாக எடுத்தாங்களா? இப்போ இளைஞர்கள்னால் மொத்த பர்சன்டேஜில் மொத்த பதிவான வாக்குகளில் எத்தனை பேர் வந்து இந்த 25 வயசுக்குள்ளே, எத்தனை பேர் வந்து 50 வயசுக்குள்ளே, எத்தனை பேர் 50 வயசுக்கு மேலே? இவ்வளவு காரணிகள் இருக்குது. இவ்வளவு காரணிகளையும் தாண்டி நீங்கள் வந்து கடைசியாக அந்த விஷயத்தில் கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்து என்னன்னால் இந்த கருத்து கணிப்புகளில் நம்பகத்தன்மையில். அது ஒரு தொழில். எப்படி இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு தொழில் வந்தது, அப்படி ஆரம்பித்த பிரசாந்த் கிஷோர் கதி என்ன ஆச்சுன்னு தெரியாது நமக்கு. புதிய வரவுகளாக வந்த ஒரு காலத்தில் இவர் விஜயகாந்த் வந்தார், ஓரளவுக்கு வளர்ச்சி பெற்றார். அப்புறம் என்ன ஆனார்? இன்றைக்கி எங்கே இருக்காங்க அந்த கட்சி? அங்கே ஆந்திராவில் சிரஞ்சீவி வந்தார், அப்புறம் போய் அதை காங்கிரஸில் மெர்ஜ் பண்ணி அவர் மத்திய அமைச்சராக இருந்து அதுக்கப்புறம் கட்சியே முடிஞ்சது. அவர் தம்பி பவன் கல்யாண் அதிலிருந்து வெளியில் போய் அவர் வேறு கட்சி தனியாக ஆரம்பித்து அவர் இப்போது டெபுட்டி சிஎம் இருக்கார். ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் இப்படி தான் அண்ணா ஹசாரேவோடு இருந்துட்டு வெளியில் வந்து தனியாக அரசியல் கட்சி ஆரம்பித்து ஓகோன்னு வந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அடிபட்டு எல்லாம் பாஜக நோக்கி போயிட்டாங்க. ஸோ வர்றதுன்றது ஒன்று, சஸ்டெயின் ஆகிறதுன்றது ஒன்று. கண்டிப்பாக இது வித்தியாசம் இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு எனக்கே விடை தெரியவில்லை என்றால் அங்கே சந்தேகம் எழுகிறது. மேற்கு வங்காளத்தில் 29ஆம் தேதி சாயந்தரம் நேற்று, அதாவது நேற்றுக்கு தானே, ஆமாம் நேற்று, அதாவது 6 மணி வரைக்கும் தேர்தல் நடந்திருக்கு. 6:30 மணிக்கு தான் வந்து கருத்து கணிப்புகள் வெளியிட அனுமதி. 6:30 மணிக்கு 6:40க்குள்ளே வெஸ்ட் பெங்காலில் 2வது கட்டத்தையும் சேர்த்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஆமாம் கருத்து கணிப்பு வந்துருச்சு. என்னுடைய கேள்வி என்னென்னா, 6 மணிக்கு முடியுதுன்னா நீங்கள் காலையில் 10 மணிக்கு ஓட்டு போடுறவனை மட்டும் கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஆமாம், சாயந்தரம் 5-6 மணி வரைக்கும் வரவனையும் கேட்கணும். அவனை மட்டும் கேட்கக்கூடாது, இவனை மட்டும் கேட்கக்கூடாது, ஒரு ஏதோ ஒரு கலவையாக கேட்கணும். 6 மணி வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டு 6:30க்குள்ளே, ஏன்னா இது ஃபீல்டில் எங்கேயோ இருக்கும். இப்போது மேற்கு வங்காளத்தில் 24 பர்கானா டிஸ்ட்ரிக்ட், இந்த டிஸ்ட்ரிக்ட், அந்த மாவட்டம் இந்த மாவட்டம் எங்கெங்கேயோ இருக்குது. இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து சாயந்தரம் எல்லா இடத்துலையும் அந்த 6 மணி வரைக்கும் இருக்குது. எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து அங்கேருந்து ஸ்டூடியோவுக்கு நேரடியாக அங்கேருந்து வராது. நடுவில் அந்த ஏஜென்சியோட அலுவலகம், அதுக்கு ஒரு 3-4 செக்மெண்ட்டில் இவன் அங்கேருந்து இங்கே அனுப்புவான், அங்கேருந்து அவங்க அதை தொகுத்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும். ஒரு 3-4 ஸ்டேஜ் தாண்டி பவர் பாயிண்ட் போட்டு எல்லா டிவி சேனல்லையும் காமிக்கிறான்னா 30 நிமிஷத்தில் இது எப்படி சாத்தியம்? அப்போ என்ன பண்ணணும்? தோராயமாக மத்தியானமே ஒரு இப்படி தான் போகுது, இப்படி தான் வரும் அப்படின்னு ஒரு ட்ரெண்டு. எத்தனை தொகுதிகளில் கடைசி 1 மணி நேரத்தில் விறுவிறுப்பாக தொகுதி ஏதாவது வாக்குப்பதிவு கடைசி 10 பூத்து கூட மாற்றி விடும், ரிசல்ட்டையே மாற்றிவிடும். அது பூத்தை பொறுத்து இருக்குது. இப்போது இந்த பக்கம் வந்து ஒரு சாதியினர் இருக்காங்க, ஆமாம், அந்த பூத்து 3 மணிக்கு மேலே எடுக்கிற பூத்து, இந்த பக்கம் வேறு சாதியினர், அது இவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்க, இப்படி நம்ம சாதியே சொல்கிறோம். அப்புறம் மதம் அது நிறையா இருக்குது, சிறுபான்மையினர், இப்படி இந்துக்கள் தான் அதுலேயே சாதிகள். அந்த வாக்காளர் எந்த சாதி, இந்த அவங்க அவருடைய செல்வாக்கு எப்படி, இவ்வளவு இருக்கும்போது இந்த 6 to 6:30 இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே 6 மணிக்கு கடைசியாக வரவனை வந்து ஓட்டு அட்லீஸ்ட் 100 பேர், அவங்க மொத்தம் ஒரு 2000 பேரை கேட்குறாங்கன்னா, இல்லை ஒரு தொகுதிக்கு 200 பேரை கேட்குறாங்கன்னா 200ல் ஒரு 10 பேராவது இந்த 4 மணிக்கு அப்புறம் உள்ளவனை கேட்கணுமா இல்லையா? அப்படி கேட்டிருந்தால் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் எப்படி பதில் வந்தது? இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கருத்து கணிப்புகள் என்பது ஒரு தோராயமாக தான் தெரிகிறது. கடந்த காலத்தில் வந்து நடந்ததெல்லாம் பார்க்கும்பொழுது பல சமயங்களில் இவை தவறாக இருந்திருக்கின்றன. நான் சொல்கிறது வந்து சீட்டு நம்பர் மட்டும் இல்லை, ட்ரெண்டே கூட சொல்கிறோம். மெஜாரிட்டி டைமில் ராங்காக தான் இருந்திருக்கு எல்லாமே. ஆமாம், அப்படி தான் ட்ரெண்டே தப்பாக இருக்குன்னா, இவங்க ஜெயிப்பாங்கன்னா கடைசியில் அவங்க ஜெயிக்கவே இல்லை, மாறி இந்த பக்கம் வந்தது. அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொன்னால் மாறி இந்த பக்கம் வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்திருக்கிறது. அதனால் நம்ம வந்து உண்மையான
அதாவது எண்ணிக்கை அதுதான் வந்து இல்லை எண்ணிக்கை கவுண்ட்டுக்கும் போது எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வர்றது, இப்போதைக்கு திமுகவுக்கு மெஜாரிட்டியான ஆட்கள் ஆட்சிக்கு வரும்ன்ற சில நிறுவனங்கள், அதிமுகவுக்கு அடுத்து 3 நிறுவனங்கள் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்கு. அடுத்த விஜய்க்கு ஒரே ஒரு நிறுவனம் ஒரே ஒரு நிறுவனம் சொல்லியிருக்கு. இதில் நம்ம மே 4ஆம் தேதி தான் தெரியும் யார் சொல்றது சரியா. இப்போ நீங்கள் வந்து இந்த 4 தான் கரெக்டாக இருக்கும், 3 தான் கரெக்டாக இருக்கும், 1 தான் கரெக்டாக இருக்கும், நம்ம அப்படிலாம் வந்து ஒரு சொல்லிட முடியாது. ஏன் இதை சொல்கிறோன்னா 10மே ஒரு ட்ரெண்டு காமிச்சிருக்கு. இப்போ இது 3 ட்ரெண்டு வித்தியாசமாக இருக்குல்ல. ஆமாம். அப்படி இல்லாமல் ஒரே ட்ரெண்டை ஒரு 10 எக்ஸிட் போல் நிறுவனங்கள் காமிச்சு 10மே தவறாக போன வரலாற்று உண்மைகள். 2004, 2016 தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருக்கு. சரியா இருந்ததும் இருக்கு. 2021 அப்போ நீங்க பொறுத்திருந்து பார்ப்பது தான். மே 4 வெயிட் பண்ணுறது நமக்கு சிறப்பு. ஆமா, ஓகே சார். அடுத்ததாக மீஞ்சூர்ல இருந்து மோகன்தாஸ் கேட்கிறார், அண்ணாமலை ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறாராமே, என்ன சார் புது குண்டா பொறுத்திக்கு போடுறாரு? இல்லை, அப்படி ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு கடந்த ஒரு வாரமாக அங்கே சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தெலுங்கு தேசம் கட்சிக்கு வந்து இப்போது இந்த ராஜ்யசபா அப்பப்போ அது அந்த ரொட்டேஷனில் தானே வருது. 4 சீட்டு அவங்களுக்கு இப்போது டியூ ஆகுது. அவங்க எம்எல்ஏக்கள் யாரை அதாவது சந்திரபாபு நாயுடு யாரை சொல்கிறாரோ அவங்க தான் 4 பேர் ராஜ்யசபா எம்பி ஆக போகிறாங்க. அவர் 2 அவர் கட்சிக்காக வைத்துக்கொண்டு, ஒன்று வந்து அண்ணாமலைக்கு கொடுப்பதற்கும், ஒன்று வந்து பவன் கல்யாணோட கட்சி, இப்போ அவருடைய இதில் கூட்டணியில் இருக்கார் மாநிலத்தில், அவருடைய கட்சியில் யாரோ பேர் சொல்கிறாங்க, அங்கே பிரபலமான யாரோ ஒருத்தருக்கு அவருக்கும் கொடுக்க போகிறதா பத்திரிகை செய்திகள் சொல்கிறது. அப்படி ராஜ்யசபா எம்பி ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒன்று அவர் வந்து மந்திரி ஆகலாம், அதாவது மத்திய மந்திரி. எம்பி ஆச்சுன்னா மந்திரி ஆகிறதுக்கு, அதாவது தேசிய பாஜக முடிவெடுத்தால் ஒரு மந்திரி ஆகலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் ஏற்கனவே கேட்பீங்க தமிழ்நாட்டிலேருந்து எல் முருகன் மந்திரியாக இருக்காருன்னு. அவர் அவினாசியில் எம்எல்ஏக்கு நிற்கிறாரு. அவர் ஜெயிக்கிறாரா தோக்குறாரான்னு தெரியாது. என்னுடைய கணக்கில் வெற்றி வாய்ப்புகள் கம்மின்ற தகவல் வருது. ஜெயிக்கட்டும், வாழ்த்துக்கள். பட் நம்ம சொல்கிறது வந்து யதார்த்த நிலைமை. அது ஒன்று. ரெண்டாவது, எல் முருகன் மீது சில வருத்தங்கள் இருக்குது செயல்பாட்டில், அவருடைய இது கடந்த கால செயல்பாட்டில் அப்படின்னு. ஏற்கனவே மாநில தலைவராக இருந்து அதில் அவ்வளோவா ஏதோ சரியாக செயல்படலைன்ற ஒரு சில எண்ணங்கள்னால மத்திய அமைச்சராக கொடுத்தாங்க. இப்போவும் அந்த மாதிரி சில விஷயங்கள் இல்லை. வந்து நயினார் நாகேந்திரன் இப்போ எப்படி செயல்பாடுங்கிறது இந்த முடிவுகளை வச்சு தெரிஞ்சு போவோம். செயல்பாடுங்கிறது எதை வச்சு? ரிசல்ட்டை வச்சு தானே. பாஜக எவ்வளவு சீட்டு வாங்குது அப்படிங்கிறத பொறுத்து அது எவ்வளோ தூரம் அப்படின்னு. நயினார் நாகேந்திரன் முதல்ல அவர் ஜெயிக்கிறாரா, அதுவும் முக்கியம் இல்லை. இப்போ அவரே ஜெயிக்க முடியலன்னு வைங்க, அப்போ பர்ஃபார்மன்ஸு புவர் அப்படிங்கிற எண்ணம் வரத்தான் செய்யும். அப்போ அண்ணாமலை மீண்டும் மாநில தலைவராகவே வரலாம். வரக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லையே. முன்னால் இருந்தாருன்றதுக்காக இப்போ வரக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இல்லை, அவரை மத்திய அமைச்சராக்கலாம். ஆனால் இந்த என்னை பொறுத்தவரை பாஜக நடுவில் ஏதோ அண்ணாமலை தனியாக பிரிந்து போகிறார் போல் ஒரு சூழ்நிலை இருந்தது. நம்ம அதை பேசியிருக்கோம். நம்ம வந்து நம்ம என்னமோ அவர் பிரிஞ்சு போகணும்னு சொல்லி போயிடுவாருன்னு சொல்லலை. அந்த மாதிரி அவருக்கு உரிய பதவி கிடைக்கவில்லை என்றால் அவர் எப்படி தொடருவார் என்பது தான் நமது கேள்வியாக இருந்தது. அது பாஜக ஏதோ ஒரு வகையில் அதை வந்து புரிந்து கொண்டு சரி கட்டி அவரை சரிப்படுத்தி அவரும் அதை ஏற்றுக்கொண்டு அங்கேயே இருந்துட்டார். இப்பொழுது அவருக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட மாநில அளவிலா அல்லது மாநில அளவிலா மத்திய அளவிலாங்கிறது வந்து பாஜக இங்கே எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் என்பதை பொறுத்து அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே சார். அடுத்ததாக சின்ன சேலத்திலிருந்து விக்ரமன் கேட்கிறார், கோவில்களில் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்ற அமர்வு கருத்து தெரிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்துக்கு இப்போது புரிஞ்சுது. இது இந்த சபரிமலை சம்பந்தமான ஒரு வழக்குகளை வரும்போது தான் அது வந்து வருது. அதில் வந்து வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, தனிப்பட்ட ஒரு பெண் வந்து போகிறது வந்து அதை வந்து ஐயப்பன் வந்து பிரம்மச்சாரி அப்படிங்கிற ஒரு ஐதீகம் நம்பிக்கை உண்டு. அதனால் வந்து அந்த அந்த ஒரு 10லிருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கிற பெண்கள், இந்த மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள், இல்லை அந்த மாதிரி அந்த வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கம் தொன்று தொட்டு இருக்கிறது. இதை வந்து நடுவில் வந்து இப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்னால்
சில பெண்கள் வந்து வேண்டுமென்றே உள்ளே போவேன் அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணி போனாங்க. கடைசியில் போனவங்க அவங்க யாருமே வந்து இந்துவே இல்லை. அதில் ஒரு பெண்மணி வந்து கிறிஸ்தவ பெண்மணி, அவங்க வந்து போய் கலாட்டாலாம் பண்ணி கோர்ட்டில் கேஸெல்லாம் வந்ததுக்கப்புறம் கடைசியில் நம்ம வந்து ஒரு வன்மத்தோடலாம் நம்ம பேசலை. பாவம் பின்னால் அவங்களுடைய நிலைமை அப்போ வந்து அவங்க நிறைய வீராப்பா வந்து இந்து மதத்துக்கு எதிராகவும் அந்த நம்பிக்கைகளுக்கு எதிராகவும், இந்து மதத்துக்கு எதிராகன்னு சொல்கிறதோட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஏன் போனால் என்ன பண்ணுவார் ஐயப்பன் அப்பலாம். நம்ம கடவுள்னு வரும்போது சில விஷயங்களை சின்ன குழந்தையிலேருந்து நம்ம இந்து மத பண்பாட்டு என்ன சொல்லி வளர்க்குறோம், ஏய் தப்பு பண்ணால் சாமி கண்ணை குத்திடும், பாவம் பண்ணினா உனக்கு அதுக்கான தண்டனை வரும். குழந்தைகளுக்கும் அதான் சொல்கிறோம், பெரியவங்களுக்கும் அதான் சொல்கிறோம். இது வந்து ஒரு நீதி கோட்பாடு. இப்போ நீங்கள் வந்து சபரிமலையில் அப்படின்னா மற்ற கோயிலெலாம் இல்லையான்னா அது சொன்ன ஆட்டுக்கால் பகவதி கோயிலில் ஒரு எல்லா வருஷம் பூரா இல்லை, ஒரு சில நாட்களில் மட்டும் அந்த திருவிழா நடக்கும் பொழுது ஆண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. இதே மாதிரி அங்கே ஒரு சனீஸ்வரர் கோயில் வட இந்தியாவில் இருக்குது. அங்கேயும் வந்து அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கதவுக்கெலாம் யாரும் வீட்டை பூட்டதே இல்லை. அப்படி ஒரு ஊர், வித்தியாசமான ஊர். அந்த சனீஸ்வரன் கோயில் ஊரில் அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் வந்து போய் வந்து கடவுளுக்கு எண்ணெய் ஊற்றி அவங்களே அபிஷேகம் பண்ணலாம், பெண்களுக்கு அனுமதி இல்லை. இது ஏன் எதுக்குங்கிறத விட அது ஒரு நம்பிக்கை, பழக்க வழக்கம். இப்போ அந்த மாதிரி எல்லா மதத்துலேயும் சில பழக்க வழக்கங்கள் இருக்குது. இப்போ இந்து மதத்தில் மட்டும் ஏன் தலையிடுறீங்க, இதுதான் பிரச்சனை. இப்போ இதில் தலையிடுறீங்கன்னா மற்றதெல்லாம் தலையிடுவீங்களா? முன்னால் வந்து தலையிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த சபரிமலையில் பெண்கள் போகலாம்ங்கிற ஒரு அனுமதி வந்தது. அதுவே இப்போ கேரளாவில் வந்து ஒரு தேர்தல் அரசியலில் அது ஒரு முக்கியமான கேள்வியாக போயிடுச்சு. ஏன்னா போகலாம்னு சொன்ன மார்க்சிஸ்ட் கட்சி கடைசி நிமிஷத்தில் இல்லை போகக்கூடாது அப்படின்னு, ஏன்னா இந்துக்கள் மனது புண்படுகிறது அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருத்து கணிப்பில் எக்ஸிட் போல்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே காங்கிரஸ் தலைமையிலான UDF அவங்க தான் வந்து அநேகமாக வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. தெரியல. நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது என்றால் அதில் நீதிமன்றத்துக்கு தலையிட என்ன வந்து, நீதிமன்றம்னா எதில் வேணால் தலையிடலாமா? ஒரு தனி மனித உரிமை, இந்த கோயிலுக்குள்ளே போகிறேன் போய் கடவுளை தொடுவேன், அது தனி மனித உரிமை. நம்ம இந்த நீதிமன்றத்தில் பொதுவாக நீதித்துறையை பார்த்து கேட்குறேன், ஜட்ஜுடைய சேம்பருக்குள்ளே நான் உள்ளே போகலாமா? அது உயர் நீதிமன்றமோ, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ, சிவில் கோர்ட்டோ, உச்ச நீதிமன்றமோ, ஜட்ஜுடைய சேம்பருக்குள்ளே நான் உள்ளே போகலாமா? நான் ஒரு தனி மனிதன், எனக்கு தனி மனித உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அங்கே சில விதிமுறைகள் வச்சுருக்கீங்களா? அதிகாரிகள், நான் வெறும் நீதிபதிகளை மட்டும் சொல்ல, கலெக்டர் ரூம்குள்ளே யார் வேணாலும் போயிட முடியுமா? ஆட்சியர் ரூம்குள்ளே ஏதோ சில விதிமுறைகள் இருக்குது. PA கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அதுக்கப்புறம் சிட்டு கொடுத்து அனுப்பணும், யாருன்னு என்ன காரணம்னு சொல்லணும், இஷ்டம் இருந்தால் பார்ப்பார். இப்படி எல்லா இடத்துலையும் விதிமுறைகள் இருக்குது. நீங்கள் தனி மனிதருடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுகிறது என்றால், ஏன் மனிதர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து நீதிபதிகளுக்கு என்றால் ஒரு விதிமுறை, அரசாங்க அதிகாரிகள், ஒரு அமைச்சர் இருக்கார், அமைச்சர் ரூமுக்குள்ளே நேரம் யார் வேணாலும் உள்ளே போயிட முடியுமா? தனி மனித உரிமை அந்த இடத்துல உண்டா? இப்போ தனி மனித உரிமை என்பதற்கு எல்லா இடங்களிலும் அது வந்து வராது. இதைத்தான் இப்போ நான் கேட்ட கேள்வி இல்லாமல் இருக்கு இல்லையா? இந்த கேள்விகளைத்தான் நான் தான் கேட்குறேங்கிறது இல்லை, என்ன மாதிரி லட்சக்கணக்கானவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், இல்லை கோடிக்கணக்கானவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி கேட்குறத இப்போது 9 பேர் கொண்ட அமர்வு இந்த கருத்தை சொல்லியிருக்கு. அது வந்து வரவேற்கப்பட வேண்டியது. ஏனென்றால் அந்தந்த மதத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனா அந்த நம்பிக்கைக்கு எதிராக போய் அவர்களுடைய கசப்பு ஏற்படுத்தி அதுவே ஒரு மத பிரச்சனை. இப்போ ஒரு கிறிஸ்தவ பெண் உள்ளே போயிட்டு இதை பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு வந்து ஒரு மதராசா இல்லை வந்து ஒரு மசூதிக்குள்ளே ஒரு இந்துவோ இல்லை ஒரு கிறிஸ்தவரோ போய் ஏதோ ஒன்று அங்கே அவர்களுடைய மத நம்பிக்கைக்கு எதிராக ஒன்று செய்யும் பொழுது இப்போ அதையும் நீங்கள் அனுமதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இது ஒரு மத நல்லிணக்கத்தை அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடியது. அதனால் அந்தந்த மதத்தில் இருக்கக்கூடிய மத நம்பிக்கைகளை, இது சமுதாய விஷயங்கள் இல்லாமல் நல்ல விஷயம்தான். ஓகே சார். அடுத்ததாக மதுரையிலிருந்து வடிவேல்ராஜன் கேட்கிறார், ஆட்சி மாற்றம் ஏற்படாவிட்டால் யார் அந்த சார் என்று தெரியாமலே போய்விடுமா?
ஏற்படாவிட்டால்னு சொல்லுது. அவர் சொல்லுது என்ன, திமுக மீண்டும் இப்போ இந்த சில கருத்து கணிப்புகள் வர மாதிரி எக்ஸிட் போல்ஸில் சொல்கிற மாதிரி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து ஒரு பக்கம் ஞானசேகரன் உயிருக்கு ஆபத்து வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் அதை வச்சு தான் அவர் அதை மறைமுகமாக கேட்குறாரு. அதாவது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்து விட்டால் அப்போ யார் அந்த சாருங்கிறது, ஏன்னா வேற ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தானே ஞானசேகரனை உள்ளபடியே வந்து புதிய ஆட்சியில் வந்து காவல்துறை மிரட்டி யார் அந்த சார்னு கேட்டு அந்த அப்படி ஒரு சார் இருந்தால் அந்த இருக்கிறார் என்று எல்லாரும் நம்புகிறார்கள், நாமும் நம்புகிறோம். அப்போ நடந்த சூழ்நிலையே அது வெளியில் வந்துருமோ அப்படின்னு. ஆட்சி மாற்றம் ஏற்படாவிட்டால் திமுக திரும்பி வந்து விட்டால் ஞானசேகரனை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்ல, இவ்வளோ நாள் வச்சுருந்தோம் அப்படி வச்சுருக்கலாம்லன்னு. இது என்னை பொறுத்தவரை இதுக்கு சரியான பதில் திமுக திரும்பி வருமா வராதாங்கிறது 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். ஞானசேகரன் வந்து யார் அந்த சாரை வந்து எந்த நேரம் வந்து அவர் சொல்லுவார் என்று சொல்லிவிடுவாரோ அப்படின்னா அதுக்கப்புறம் அவருடைய உயிர் வந்து செல்லா காசு. ஞானசேகரனுடைய விதி எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து இந்த கேள்விக்கு விடயம். ஓகே சார். அடுத்ததாக ஸ்ரீரங்கத்திலிருந்து மைத்திலி ராகவன் கேட்குறாங்க, நேபாள பிரதமரின் புதிய சட்டப்படி கற்பழிப்புக்கு விசாரணையே இல்லாமல் நேரடி தூக்கு தண்டனையாமே, தமிழ்நாட்டில் இதை நடைமுறைப்படுத்தினால் என்ன ஆகும்? நல்ல பாவம், இந்த அம்மா வந்து என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதே நேபாளத்தில் புதுசாக அந்த பாலேந்தர் ஷான்னு ஒருத்தர் அவர் வந்து பிரதமர் ஆகிட்டார். ஆமாம், ஏற்கனவே இந்த ஒலின்னு ஒருத்தர் இருந்தார், கொஞ்சம் சீனா ஆதரவு கம்யூனிஸ்ட் மார்க்சிச கட்சி, அது சீனா ஆதரவு பெற்ற கட்சி, ரொம்ப வருஷமாக அவர் தான் இருந்தார். அந்த பழைய அரசியல்வாதிகளாம் இல்லாமல் ஒரு இளைஞர்னு சொல்கிற அளவுக்கு ஒரு புதிய ஒரு புரட்சி மாதிரி, ஒரு சமுதாய புரட்சி, கொஞ்சம் கலாட்டாலாம் கூட ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த பாலேந்தர் ஷா வந்திருக்காரு. வந்து சில புதிய சட்டங்கள் கருத்தியல் ரீதியாக நல்ல சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பழிப்புன்னா, ஆனால் அது எவ்வளோ தூரம் வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகங்கள் வரும். ஏன்னு கேட்டால் கற்பழிப்புனா விசாரணையே இல்லாமல் தூக்கு தண்டனைங்கிறார். அப்போ ஒரு ஆட்சியாளர்கள் நினைத்தால், இப்போ தான் ஞானசேகரனை பற்றி பேசுனீங்க, கிட்டத்தட்ட அதே சப்ஜெக்ட் வருது. ஆமாம், அப்போ ஞானசேகரன் குற்றவாளியா என்பதை நிரூபிக்காமலே ஒருத்தர் வந்து தூக்கில் போனால் நமக்கு, அதுவும் ஒரு ஆட்சி நடைபெறும்போது எதிர்கட்சியோ எதிர்கட்சி சார்ந்தவனோ இல்லை பிடிக்காதவனோ யாரை வேணாலும் தூக்கில் போடலாம், அவன் கற்பழித்தான் என்று. ஓய், அதாவது நம்ம ஒரு சட்டத்தின் அடிப்படையை வந்து குற்றவாளி கூட தப்பித்து விடலாம், ஆனால் நிரபராதி தண்டனை பெறக்கூடாது என்பதுதான் பொதுவான சட்டம். அப்படி இருக்கும்போது விசாரணை இல்லாமல் அப்படிங்கிறது கேட்குறதுக்கு நல்லா இருக்கே தவிர தார்மீக ரீதியில் எப்படி சரியாக இருக்கும்னு தெரியல. ஆனால் அவர் நல்ல சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. லஞ்சம் வாங்கினா அவனுக்கு ஆயுள் வரைக்கும் அவன் சஸ்பெண்டு. தமிழ்நாட்டில் முதல்ல கற்பழிக்கிறவனெல்லாம் வந்து தூக்க தண்டனைனாலே பல கட்சிகளே பாதிக்கப்படும். அது ஒரு பிரச்சனை. லஞ்சம் வாங்கினா ஆயுள் வரைக்கும் சஸ்பெண்ட்னா அரசியலே பாதிக்கப்படும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே. அப்புறம் அரசு அலுவலகத்தில் தலைவர் புகைப்படம்லாம் எதுவுமே வைக்கக்கூடாது, தேசிய கொடி மட்டும்தான் வைக்கணும்னு. அப்புறம் நாங்கள் வந்து அவர் கோயம்புத்தூர்காரர், ஈரோட்டுக்காரர், இவருன்னு நிறைய படங்கள் வச்சுருக்கோம். அந்த படங்கள்லாம் என்ன பண்ணுறது? படங்களே வைக்கக்கூடாதுன்னா அப்புறம் சிலைகளை தெருவாக வச்சுருக்குமே, அதெல்லாம் என்ன பண்ணுறது? இப்படி ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் அவர் வந்து அனைத்து மருத்துவமனை, அது நல்ல விஷயம், அனைத்து மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகள் உட்பட 20% வந்து ஏழைகளுக்கு படுக்கைகள் ஒதுக்க வேண்டும். இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கூட இது இந்தியாவில் சாத்தியமா? அவர் அந்த கேட்ட ஒரு கேள்வியிலே எனக்கு அதான். அதே மாதிரி கோவில்களில், ஏன்னா நேபாளம் வந்து இந்து மதம், இந்தியாவை தவிர வேறு ஒரு நாட்டில் வந்து இந்து மதம் என்றால் நேபாளத்தில் முழுக்க முழுக்க இந்துக்கள் இருக்கிற பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கக்கூடிய ஒரே நாடு அதான், இந்தியாவை தவிர. அந்த இடத்துல யாருக்குமே சிறப்பு தரிசனம், விஐபி தரிசனம் கிடையாது. அதெல்லாம் நல்ல விஷயம், ஒரு சமூகம் நிறைந்த விஷயம். இந்த கற்பழிப்புக்கு வந்து விசாரணையே இல்லாமல் தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் வந்து தார்மீக ரீதியில் சரியாக வராது. இந்த நம்ம லஞ்சம் வாங்கினா ஆயுள் வரைக்கும் சஸ்பெண்டு இப்படிலாம் சொன்னால் நம்ம நாட்டில் வந்து அப்புறம் அரசியலுக்கே ஆள் கிடைக்காம போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுறது? அதனால் தமிழ்நாட்டிற்கு இது பொருந்துமான்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவிற்கே இது எவ்வளோ தூரம் பொருந்துங்கிறது அதுலேயே உங்களுக்கு கேள்விக்குறி தெரிஞ்சு போச்சு. ஓகே சார். அடுத்த புரச வேகத்திலிருந்து கலைவாணன் கேட்கிறார்,
தாவேகா ஆட்சி அமையவில்லை என்றால் பிள்ளைகளுக்கு விஷ மருந்து கொடுத்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்வதாக தாவேகா பெண் தொண்டர் கூறுகிறாரே. இல்லை, இதுக்கு தான் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி திரு கிருபாகரன் அவர் வந்து நேற்று முந்தானே தான் நீங்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இது ரொம்ப தப்பான ஒரு 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 ட்ரெண்டு. அரசியலில் வந்து வெற்றி தோல்வி எந்த கட்சிக்கும் வந்து சகஜம். அதுக்காக வந்து குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை வந்து நீ வந்து விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடலன்னா நான் சாப்பிட மாட்டேன், 6 வயசு குழந்தை, நான் வந்து அப்புறம் சாப்பிட மாட்டேன், அப்புறம் நான் செத்துடுவேன். சாவுன்னா என்னன்னு தெரியுமா அந்த குழந்தைக்கு? அப்படி இன்னொரு குழந்தை வந்து அவங்க தாத்தா வந்து உதயசூரியனுக்கு விஜய்க்கு ஓட்டு போடாமல் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு வந்தாருன்னு அவர் வீட்டுக்குள்ளே விடாமல் வாசல்லே திண்ணையிலேயே படுக்கணும்னு சொல்லுது. ஒரு பெண் வந்து 4ஆம் தேதி மட்டும் விஜயை தவிர வேறு யார் வந்து முதல்வராக வந்து வரா மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுனால் நான் என் குழந்தைகளுக்கு இல்லாமல் விஷம் கொடுத்து கொண்டுட்டு நானும் வந்து தற்கொலை செய்து கொள்வேன். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சங்கீதா விவாகரத்து செய்தால் என்ன, நாங்கள் வந்து பொண்டாட்டியாக கூட இருப்போம். ஏன் இப்படி ஆயிட்டாங்க? இது வந்து ஒரு பெரிய கலாச்சார சீரழிவாக தெரிகிறது. நான் வந்து இதுக்கு வந்து விஜயை வந்து குற்றம் சாட்டுவேன். ஏன் குற்றம் சாட்டுவேன்னா, அவர்கள்தான் அப்படி வந்து ஒரு தவறான ஒரு பாதையை வந்து அந்த உணர்வில் இருக்கிறார்கள் என்றால் அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு குறைந்தபட்சம் ஒரு 2 அறிவை அவர் வீடியோவில் தான் பேசுகிறார்ல, பனையூர்லேருந்து பேசுங்க, உங்களுக்கு எப்படி சௌகரியமோ ஜன வழியாக பேசுங்க, எப்படி பேசுகிறோமோ பேசுங்க, வீடியோ வெளியிடுங்க. என்னுடைய தொண்டர்களுக்கெல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு அறிக்கை, வெற்றி தோல்வி சகஜம். இப்போ ஐயா கிருபாகரன் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி, இவர் சொல்கிறத விஜய் இல்லை சொல்லணும். இப்போ ஏன்னா கிருபாகரன் அவர்கள் சொல்வதை நான் வந்து மதிக்கிறேன், ஆனால் அவர் சொல்வதை எத்தனை பேர் தாவேகால ஏற்றுக்கொள்வார்கள்? அவரையும் போய் திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க உட்காந்து. அவரை இப்போ கிருபாகரனை வந்து உங்களுக்கு இது தேவையான, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நீங்கள் யார் இப்படி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அதுதான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இவங்க. அப்போ விஜய் சொல்லணும். ஆனால் விஜய் சொல்லாதது மட்டும் இல்லை, இதற்கு காரணமே அவர் தான். ஏன்னு கேட்டால், நீங்கள் குழந்தைங்களா ஒரு வீட்லேயும் விஜய் இருக்காங்க, குழந்தைங்கள்லாம் போய் என்ன பண்ணுங்கள், அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட சாக்லேட்டு லாலிபாப்பு வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும்னு பிடிவாதம் பிடிங்கன்னு சொல்கிறதே விஜய் தான் சொன்னார். இப்போ நீங்கள் இந்த நேபாளத்தை பற்றி பேசுனீங்களே, அந்த லிஸ்ட்டில் அதில் நான் சொல்ல விட்டுட்டேன். 20 வயது வரைக்கும் மாணவர்கள் அரசியலில் ஈடுபடவோ பேசவோ கூடாது. அதுவும் அவருடையது நல்ல விஷயம். 20 வயதுக்கு மேலே தான் அவனுக்கு வந்து தன்னை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற ஒரு அந்த முதிர்ச்சி வருவது அந்த வயசு ஆகும். நம்ம 18 வயசில் ஓட்டு போடலான்னு சொல்கிறோம், அவர் 20ன்னு சொல்கிறார். மொத்தம் இந்த 18 20. அந்த வகையில் நீங்கள் இந்த குழந்தைகளை பார்த்து நீங்கள் போய் வீட்டில் போய் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி பிடிவாதம் முடியுன்னா, அப்பா அம்மா அதை கேட்டு போடலாம், போடாமல் இருக்கலாம், போடாமல் இருந்துட்டு போட்டுட்டேன்னு பொய் சொல்லலாம். இருந்தால் கூட இந்த வயதிலேயே இந்த குழந்தைகளுக்கு பிடிவாதம், நான் சொல்வதைத்தான் அப்பா அம்மா கேட்க வேண்டும். இது விஜய்க்கு ஓட்டு போடுறதா இருந்தாலும் சரி, வேறு எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஒரு குழந்தை வந்து விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடலன்னா நான் வந்து இனிமேல் சாப்பிட மாட்டேன், நான் செத்து போயிடுவேன்னு சொல்லுதுன்னா, ஓங்கி 2 அறை விட்டு உனக்கு சம்மந்தமில்லாத மேட்டரில் நீ வந்து பேசக்கூடாது, நீ உன்னுடைய படிப்பை பாருன்னு சொல்லலைன்னா இந்த சமுதாயம் எப்படி பிழைக்கும்? அப்போது விஜய் வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை, இதை வந்து அமெரிக்காவிலலாம் நடக்கும், ஜப்பான்லலாம் நடந்திருக்கு, நான் வேறு இடத்துல கூட பேசியிருக்கேன். கல்ட்டுன்னு சொல்லுவாங்க, CULT, கல்ட் இயக்கம். ஒரு அமெரிக்காவில் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, யாரோ ஒரு வெள்ளைக்காரன், அந்த ஆள் அமெரிக்கா கயானாவில் ஒரு 1000 பேர் சேர்ந்து சைனைடு சாப்பிட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க 1978. அதுமாதிரி 1997 கலிஃபோர்னியாவில் அமெரிக்காவில் ரின்சோ சாண்டோன்னு ஒரு ஆள் வந்து உங்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை காட்டுறேன். எப்படி சொர்க்கத்தை காட்டுறேன்னா தற்கொலை பண்ணிக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிட்டு சொர்க்கத்தை காட்டுவாராம். சொர்க்கம் பார்த்தாங்களா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? அதில் யாரும் வந்து அந்த ஒரு பெரிய ஒரு கல்யாண மண்டபத்துலேயே அது ஒரு இடத்துலையே ஆச்சு, இல்லை யாராவது வந்து திடீர்னு மனசு மாறினா அவனை வற்புறுத்தி தற்கொலை பண்ணிக்க வைக்கிறது. இது எவ்வளோ ஒரு பைத்தியகாரத்தனம், இது ஒரு கல்ட்டுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனமான முரண்பாடான அந்த அந்த உளவியல் ரீதியாக பிரச்சனை வரக்கூடிய விஷயம், இது ஒரு உளவியல் பிரச்சனை. இது வந்து மதம் அல்லது மதத்தோடு தொடர்பு கொண்ட விஷயம். எந்த மதம்னு, ஏன்னா இதெல்லாம் வந்து எந்த மதத்துலேயும் சொல்லலை.
சொர்க்கத்தை பார்க்கணுன்னா தற்கொலை பண்ணிக்கோன்னு இந்து மதம் சொல்லலை, எந்த மதமும் சொல்லலை. ஆனால் இப்படி அந்த மதத்திற்கு மதத்தின் பெயரால் யாரோ சில சோகால்டு குருக்கள், குருன்னு சொல்லக்கூடிய ஆசான் என்று சொல்லிக்கொண்டு சில பேர் ஏமாற்று பேர் வழிகளோ இல்லை ஒரு பைத்தியகார பேர் வழிகளோ செய்கிறார்கள். அரசியல் இயக்கங்களில் இது வந்து விட்டது என்றால் சமுதாயம் என்ன ஆகும்? ஆக விஜய் அறிக்கை கொடுத்திருக்க வேண்டும். அவர் வந்து இது வந்து தவறிவிட்டார். அவரே வந்து தூண்டி விடுமாறு பண்ணுறாரு. இப்போ குழந்தைகள் நல வாரியத்திலிருந்து புகார் கொடுத்துருக்காங்க, விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. நேற்று பத்திரிகை செய்தி, தேசிய குழந்தைகள் நல வாரியத்தில் இவர் இந்த மாதிரி சொல்கிறதுனால தான் அந்த குழந்தைகள்லாம் பேசுகிறாங்க. இப்போது 41 பேர் ஏற்கனவே கரூரில் வந்து நெரிசலில் செத்து போனாங்க. அதை ஒட்டி முன்னால் 5 பேர், அங்கே 4 பேர் அடிபட்டாங்க, செத்து போனாங்க. இளைஞர்கள் போகும்போது வரும்போது பின்னாலேயே வந்து வருவேன், முன்னாலேயே வந்து வண்டியில் வந்து ஃபாலோ பண்ணுவேன், இல்லை முன்னால் போவேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வேறு ஒரு பிரச்சனைகள். இந்த மாதிரி இப்போ மே 4ஆம் தேதி ஐயா யார் வேணாலும் முதல்வராக வரலாம். திமுக ஸ்டாலின் அவர்கள் வரலாம், எடப்பாடி வரலாம், விஜய் அவர்களும் வரலாம் வச்சுப்போம். இந்த 3 தான் இப்போது இந்த கருத்து கணிப்பு பிரகாரம். சீமானை பற்றி சொல்லலை. சீமான் இவ்வளோ சீட் வாங்குவாருன்னு சொல்கிறாங்க, 0லேருந்து 10க்குள்ளே தான் சொல்கிறாங்க. ரைட்டு, அவருமே நான் முதல்வராக வருவேன்னு அவர் சொல்லலை. அதனால் அதை ஒதுக்கி விட்டு பார்த்தா இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தர் வர போகிறாங்க. அப்போது விஜய் வரவில்லை, வர முடியவில்லை என்றால் ஒன்றும் தவறில்லை. முதல்ல வரும்போதே வந்து முதல்வராக வரணும்னு எதிர்பார்க்குறது வந்து சாத்தியம் இல்லாமல், சாத்தியமாக இருக்கலாம், சாத்தியப்படாமல் போகலாம். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இதர குழந்தைகளோ நீங்கள் இப்போ வந்து எந்த அளவுக்குன்னா எல்லோரும் வந்து இந்த வலைதளங்கள் சொல்கிறாங்க, தயவு பண்ணி அன்றைக்கி வந்து மே 4ஆம் தேதி குழந்தைகள்கிட்ட செல்ஃபோன் கொடுக்காதீங்க. அதில் பார்த்தா என்ன, டிவியை போட்டால் தெரியுது, இல்லை ஒரு குழந்தை பார்த்துட்டு இன்னொரு குழந்தைக்கு கூப்பிட்டு சொல்லலாம். இது வந்து மிக ஒரு சமுதாயத்தில் மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலை, கல்ட் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஆபத்து. இதை விஜய் தடுக்க வேண்டும். ஆனால் மாறாக அவர் எப்படி தடுப்பார்? அவரே தானே தூண்டி விடுற மாதிரி இருக்குது. இப்போ தேசிய குழந்தைகள் நல வாரியத்தில் வந்து உண்மையிலேயே இப்போ மறுபடியும் ஒரு 4 குழந்தைகளோ ஏதோ ஒரு எண்ணிக்கையில் நடக்க வேண்டாம். ஆனால் அப்படி தற்கொலை செய்து கொள்கிற மாதிரி ஏதாவது செய்து கொண்டார்களானால் நிச்சயமாக விஜய் கைது செய்யப்படுவார். விஜய் மீது குற்ற வழக்குகள் பதிவாகும் இந்த விஷயத்தில். அதனால் விஜய் வந்து தான் அரசியல்வாதியாக வரணும், முதல்வராக வரணும்னு வரதை விட இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல தலைவராக வர வேண்டும், தன்னுடைய இயக்கத்தில் ஒரு நல்ல தலைவராக வர வேண்டும் என்பதை அவர் முடிவு செய்ய வேண்டும். ஓகே சார். அடுத்ததாக சமயபுரத்திலிருந்து பொன் சாமிநாதன் கேட்கிறார், அரசியல் என்பது சேவை செய்வதற்கு அல்ல, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முன்னேறுவது தான் என்கிறாரே தேமுதிகவின் விஜய பிரபாகர். அதான் சொல்லிட்டாங்களே, அவங்க தான் வந்துட்டாங்களே. 2 மாதம் முன்னால் வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பிலே எனக்கு மனம் வலிக்குது, நான் பெண்ணாக உணர்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களே. அப்போ வந்து என்ன நம்ம பாராட்டுறோம் விஜய் பிரபாகரன். இல்லை, இது இவர் சொல்கிறது சங்கடமாக இருக்குல்ல. ஏன்னா விஜயகாந்த் அப்படின்ற ஒரு மனிதன் எப்படியான ஒரு சொற்களை எல்லாம் மக்கள் மத்தியில் வீசினார். இவர் இல்லை, மக்களிடம் அவருக்கு எவ்வளவு ஒரு ஈடுபாடும் ஈர்ப்பும் இருந்தது. அவருக்கு அப்படி இருந்ததுனால தான் மக்களுக்கு வந்து விஜயகாந்திடம் ஒரு ஈடுபாடும் ஈர்ப்பும் இருந்தது. அவருடைய மகன் இப்படி பேசுகிறாரு. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நம்ம வந்து அதுதான் அரசியலில் முக்கியம், சேவை செய்வது முக்கியம் இல்லைன்னா அதை வெளிப்படையாக இது வந்து ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு அவர் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கார். ஒரு ஆங்கில பத்திரிகை பேட்டி கண்டிருக்கு அவரை. அப்போ தான் இதை சொல்லியிருக்காரு. அதை நான் படிக்கும்போதே நினச்சேன், மனசில் இடறிச்சு. இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்து நான் சேவை செய்வதற்காக வரவில்லை, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நான் என்னை முன்னேற்றிக் கொள்கிறேன் அப்படின்னு. அது மற்றவங்களாம் வந்து சேவை செஞ்சிட்டாங்களா, அதுக்காக தான் வந்திருக்காங்களா நம்ம சொல்லலை. அட்லீஸ்ட் அதை சொல்லாமையாவது இருக்காங்க. அதை வெளிப்படையாக சொல்பவர் வந்து அது எவ்வளவு ஆபத்தான, எவ்வளவு அநாகரிகமான விஷயங்கிறது அவருக்கு இன்னும் முதிர்ச்சி வர வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்திப்போம். ஓகே சார். அடுத்ததாக கரூர்லேருந்து முரளி கணேஷ் கேட்கிறார், தமிழ்நாட்டில் கம்ப்யூட்டர் ஐடியை அறிமுகப்படுத்தியதே கலைஞர் கருணாநிதி தான். தாவேகாவிற்கு வாக்களித்த ஐடி பணியாளர்கள் அறிவற்றவர்கள், சோற்றில் உப்பு போட்டு திங்கிறார்களா என்று திமுக செந்தில்வேலன் ஆவேசப்படுகிறாரே. இந்த அண்டா செந்தில்வேலன், தன்னைத்தானே அண்டா என்று பெருமையாக சொல்லிக்கொண்ட அந்த செந்தில்வேலன் ஆவேசப்பட்டார். நீங்களா சோத்தில் உப்பு போட்டுத்தீங்களா? ஏன்னா ஐடி ப்ரொஃபஷனல்லாம் வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போடுறதா அவர் சொல்கிறார்.
எனக்கு என்ன புரியலன்னா, ஐடி ப்ரொஃபஷனல்ங்கிறது ஒரு இளைஞர்கள்னால் ஒரு கணிசமான அதிக அளவில் அதாவது வாக்காளர்கள். இவங்க எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போகிறாங்கன்னா ஏன் பயப்படுறீங்க? திமுக ஆட்சிக்கு வரும்னு யார் சொல்லிட்டு இருக்கீங்களே. 200 வந்து திமுக வந்துரும்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இப்போ காங்கிரஸில் வந்து அவங்க வந்து 28ல் 28 நாங்கள் வாங்கிடுவோன்னாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க எதிர்கட்சிகளை பார்த்து, மற்ற கட்சிகளை பார்த்து. திமுக 200, காங்கிரஸ் 28. அதாவது திமுக மற்ற கூட்டணி சேர்த்து 200, காங்கிரஸ் 28க்கு 28. 228 வாங்கிச்சுன்னா மிச்சம் 6 சீட்டு. அதிமுகவோட கூட்டணி கட்சிகள், தாவேக, நாம் தமிழர் எல்லாம் சேர்த்து 6 சீட்டு. இது ரொம்ப அநியாயமாக இருக்குது. இது ஒரு ஆசைக்கு ஒரு அளவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து அதனால் வந்து ஐடி உப்பு போட்டு சோடத்தீங்களான்னு கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சதே வந்து கருணாநிதி தான் வந்தால், கருணாநிதி எப்பொழுது வந்தார், கம்ப்யூட்டர் எப்பொழுது, ராஜீவ்காந்தின்னு அது சொன்னார், கரெக்டு. ராஜீவ்காந்தி வந்து ஓரளவு கொண்டார். சந்திரபாபு நாயுடு வந்து கொஞ்சம் லேப்டாப்பெல்லாம் வந்து அதை கொஞ்சம் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது. அரசியல்வாதிகள் லேப்டாப் யூஸ் பண்ணுறதுங்கிறது சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு உதாரணமாக இருந்தார். எனக்கு தெரிஞ்சு முதல் அரசியல்வாதி அவராக தான் இருப்பார், ராஜீவ்காந்தியை தவிர. அவர் லேப்டாப் அவரே சிஎம்ஏ வந்து அவர் சிஎம்மாக வந்தபோது முன்னால் அப்போ வந்து அவரே லேப்டாப் யூஸ் பண்ணுவார். மற்ற இடங்கள்லாம் வந்து லேப்டாப்பு கொண்டு வரதுக்கு காரணமாகனா இருப்பாங்க, அதாவது அதை அரசு பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு. முதல்வரே அதை ஏன்னா அந்த தலைமுறையில் அதை பயின்று அதை பயன்படுத்துவது என்பது புதிதாக இருந்தது. இப்போ இவங்க எதுக்கெடுத்தாலும் கோவணம் கட்டினதுக்கு வந்து தமிழன் கோவணம் கட்டுவதற்கு காரணம் அவர் ஈரோட்டுக்காரர் தாங்கிறாங்க. கம்ப்யூட்டர் வந்து வந்தது காரணம் கருணாநிதி தாங்கிறாங்க. இது ஒரு அளவே இல்லாமல் போச்சு. எல்லாத்துக்கும் வந்து ஒரு உண்மையை இப்போ நான் சொல்கிறேன். இந்தியாவில் முதலில் கம்ப்யூட்டர் பயன்படுத்தப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு தமிழர். ஆனால் கருணாநிதி இல்லை. நான் சொல்கிறதுனால நீங்கள் வேறு விதமாக நினச்சக்கூடாது. கருணாநிதி தமிழர் அல்லன்னு நான் அந்த சர்ச்சைக்குள்ளே நான் போல. கருணாநிதி என்பவர் அல்ல, வி ராஜாராமன் என்பவர். ஒரு பேரை யாருக்காவது தெரியுமா? அவரை பற்றி உள்ள ஒரு சிறு குறிப்பு. நான் ஈரோட்டில் 1933 பிறந்தவர். ஈரோட்டில் ஈரோட்டில் இந்த மாதிரி சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய நல்ல விஷயங்கள் சொல்கிறவங்களும் ஈரோட்டில் இருக்காங்க. நம்ம ஈரோட்டை வந்து நம்ம ஒரு விதமாக பார்க்கக்கூடாது, எல்லா விதமாகவும் நம்ம பார்க்கணும். ரைட்டு. அவர் டெல்லியில் செயின்ட் ஸ்டீவன் காலேஜில் படித்து இன்ஜினியரிங் வந்து ஐஏஎஸ்சி பெங்களூரில் படிச்சுட்டு எம்ஐடி ஸ்காலர்ஷிப் வாங்கி பிஹெச்டி 1961 வாங்கினார். அமெரிக்காவில் போய் கொஞ்ச நாள் பணியாற்றிட்டு நான் இந்தியாவுக்கு வந்து சேவை செய்யணும், என்னோடய தாய்நாட்டு இருக்குதுன்னு சொல்லி திரும்பி வந்துட்டார். எப்போ வந்து அது கம்ப்யூட்டர் வந்தது இந்தியாவுக்கு? 1963. கருணாநிதி அவர்கள் முதல்வரானது 1969 அண்ணா மறைவுக்கு அப்புறம். 1963 முதல்ல ஐபிஎம் கம்ப்யூட்டர் என்பது இந்தியாவிற்குள் வந்தது. ஐஐடி கான்பூரில் எங்கேயோ வந்தது. வரும்பொழுது ரொம்ப இவ்வளோ இந்த ரூமோட பெருசாக இருக்கும் கம்ப்யூட்டர், இப்போ இருக்கா மாதிரி இல்லை. அப்போ வந்து அந்த செவுத்தெல்லாம் உடச்சி அந்த கம்ப்யூட்டர் உள்ளே கொடுந்தாங்க. அப்பொழுது இவர் உடன் இருந்தவர் இதையே வந்து நம்ம பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஒரு சப்ஜெக்டாக கற்றுக் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்று முதலாக கல்வி நிலையங்களில் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தது, ஏற்பாடு செய்தது வி ராஜாராமன் என்கிற ஈரோட்டை சேர்ந்த தமிழர். அது கொண்டு வந்து இவருக்கு வந்து 20 முதல்ல அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆரம்பித்தார் இல்லையா ஐஐடி கான்பூரில், 20 பேர் மாணவர்கள். அதில் ஒருவர் தான் இன்ஃபோசிஸை நிறுவிய நாராயணமூர்த்தி இளைஞராக இருக்கும்பொழுது. அப்படி பார்த்துங்க அதோடைய பலன் எப்படி வந்ததுன்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து எம்சிஏ ப்ரோக்ராம்னு மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதை முதல்ல இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தினது இந்த வி ராஜாராமன் என்கிற தமிழர். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் எப்படி உள்ளூரிலேயே இந்தியாவிலேயே தயாரிப்பது, அப்போல்லாம் வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணாமல் இவர் தான் 23 டெக்ஸ்ட் புக் பாட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் இந்தியாவில். 1998 பத்மபூஷன் இவருக்கு. இவர் வந்து நவம்பர் 2025 இயற்கை எழுதினார். 33னா கிட்டத்தட்ட ரொம்ப வயசு, 67 87 92 வயசில். இன்றைக்கி ஐடி இண்டஸ்ட்ரி
கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் வந்து சுமார் 25 லட்சம் கோடிக்கு மேலே வந்து வியாபாரம் ஐடி இண்டஸ்ட்ரியில் மட்டும், அதாவது பரிவர்த்தனை. இதற்கு காரணம் யார் என்றால் நிச்சயமாக இந்த வி ராஜாராமன் என்கிற தமிழர். இதை விட்டுட்டு கருணாநிதி தான் நம்ம கண்டுபிடிச்சாருன்னு நீங்கள் எதைத்தான் சொல்கிறதுன்னு ஒரு விவரம் இல்லையா? நான் இதை வந்து எதுக்காக பயன்படுத்திக்கிறேன்னா, உண்மையான வந்து யார் வந்து அதுக்கு கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்தாலும் இந்த வி ராஜாராமனை பற்றி நானே இப்போ தான் படித்து தெரிஞ்சேன். நான் என்னமோ பெரிய அறிவாளிலாம் நான் சொல்லலை. இந்த கேள்வியை நீங்கள் நேற்று நைட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வரிசையாக அனுப்பிச்சிருந்தீங்களே, அதை படித்த அப்புறம் யார் தான் இதை கொண்டு வந்திருப்பான்னு நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் எனக்கே சத்தியமாக நேற்று ராத்திரி தான் தெரியும். ஆனால் இவரெல்லவோ கொண்டாடப்பட வேண்டியவர். எங்கேயாவது இவருக்கு செலவு வச்சுருக்குமா? எங்கேயாவது இவர் பேரில் ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டு வச்சுருக்குமா? இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்குமா? இல்லை ஏதாவது ஒரு கல்வி நிலையத்துக்கு பேர் வச்சுருக்குமா? யார் இந்த ராஜாராமன்? நம்ம ராஜாராமன் யாருன்னு கேட்டால் திமுகவில் மந்திரியாக இருந்தவர்னு சொல்லுவாங்க, ராசாராமன். இல்லை, அரசியல்வாதி என்பதால் அவரை சொல்கிறார். இப்படி ஒரு ராஜாராமன் தான் வந்து இந்தியாவில் இன்றைக்கி 25 லட்சம் கோடி வியாபாரத்துக்கு வந்து காரணமானவர். இத்தனை பேர் கம்ப்யூட்டர், இத்தனை கோடி மக்கள் வந்து வெளிநாட்டிலலாம் போய் பணியாற்றுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் ஒரு தமிழர். இதை எங்கேயாவது தமிழ்நாட்டில் நான் எந்த அரசும் சொல்கிறேன், காங்கிரஸ் அரசு, திமுக அரசு, அதிமுக அரசு, இல்லை வேறு எந்த கட்சிகள், யாருக்கு தெரியும் யார் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள்? இந்த தமிழர்களோட ஒரு பெரிய பிரச்சனையே நம்முடைய பெருமைகள் நமக்கே தெரியாது. தெரிந்தாலும் அதை வந்து வெளியே விடாமல் கேட்டால் திராவிடம்ங்கிற பேரில் அதை அமைக்கிடுவாங்க. இதுதான். கடைசியாக மயிலாடுதுறையிலிருந்து பலராம் கணேஷ் கேட்கிறார், விஜயின் அரசியல் நிகழ்காலம் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நிகழ்காலம் தான் நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படி இருக்க போகுதுன்னு 4ஆம் தேதி தெரிஞ்சிட போகுது. ஆமாம், அதை பொறுத்து எதிர்காலம் அமையும். ஆமாம், எதிர்காலம் வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் அமையும். அடுத்தது அவர் வந்து ஏதோ ஒரு வேள்பாரின்னு ஒரு படம், அதாவது வேள்பாரின்னு ஒரு நாவல், அவர் மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் வந்து எழுதிய நாவல், நல்ல நாவல் அது. அவர் வந்து அரசியல்வாதி என்ற முறையில் அவர் வந்து அது வித்தியாசமாக இருக்கிறார். ஆனால் ஒரு நல்ல எழுத்தாளர். நாவல், அவருடைய நாவல் சரித்திர நாவல், புகழ்பெற்ற நாவல், பொன்னியின் செல்வன் மாதிரி வரக்கூடியது. படமாக எடுக்கணும்னு வரும்போது அது முன்னால் வந்து ஜனநாயகம் தான் கடைசி படம்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து நேற்று முந்தானத்து அவர் வந்து இந்த வேள்பாரியை வந்து ஒரு பேன் இண்டியா படமாக இயக்குவதற்கு அவர் சங்கர் இயக்கப் போகிறார், பிரபல இயக்குனர் சங்கர் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டது. விஜய் அவர்கள் நான் வந்து அந்த படத்தில் நடித்து கொடுக்கிறேன், ஆனால் வந்து 7 லாங்குவேஜில் எடுக்கணும், அந்த காந்தாரா, கேஜிஎஃப்லாம் வந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஏதோ வெளிமாநில நிறுவனம் வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்து அது எடுக்க போகுதுன்னு. இப்போது ஜனநாயகன் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் கிடையாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் 1 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தவங்க திடீர்னு 2000 கோடிக்கு 4 மொழியில் படம் எடுத்தாங்க. நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். அது பின்னால் யாருடைய பணமோ அப்படின்லாம் பேசியிருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இல்லை, நான் எதிர்காலம்னு சொல்கிறது என்னங்க, அரசியலில் வந்து நிலையாக வந்து இருக்க முடிஞ்சால் இங்கே தலைவராக இருக்க போகிறாரு. 2026 இல்லைன்னா ஏதோ ஒரு காலத்தில் முதல்வராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இங்கே வந்து சரியாக இல்லைன்னா ஒரு நல்ல நடிகர், ஒரு பெரிய ஹீரோ, மக்களுடைய அன்பை பெற்ற ஒரு ஹீரோ திரும்பி போய் படம் நடித்தார்னா அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு படமாவது குறைந்தபட்சம் நடித்தால், கையில் லோகேஷ் அவர் பேர்ன கனகராஜ், ஆட்லி, இன்னும் யார்ட்டையோ வந்து எல்லாம் வெற்றிமாறன்ட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கார் கதைங்கிறாங்க. அடுத்த ஒரு 4-5 படம் ரெடியாக இருக்குல்ல. அப்போ எதிர்காலம்னா அப்படியும் வச்சுருக்கலாம் எதிர்காலம். இல்லை அரசியலில் வந்து ஒரு நிலையாக வந்து முதல்வராக வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது இப்பொழுதோ இல்லை பிற்காலத்திலோ அதுவும் வரலாம். தமிழ்நாட்டிற்கு நடிகர் விஜயின் சேவை அதிகமாக தேவையா, அரசியல்வாதி விஜயின் சேவை அதிகமாக தேவையாங்கிறத இந்த தேர்தல் முடிவு பண்ணிட்டோம். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து தாவேகாவுடன் காங்கிரஸ் இணைவதற்கான எல்லா விதமாக 90% கிட்டத்தட்ட அந்த மாதிரி போயிட்டு கடைசி நிமிஷத்தில் இங்கே வந்து ஐயா ப. சிதம்பரம் வந்து பேசி சோனியா மூலம் அவர்கள் வந்து
சொல்லி திமுகவுடன் வந்தது. அது வந்தது. ஒரு கால் வராமல் போயிருந்தால் அது எப்படி வந்திருக்கும், தாவேகாவிற்கு இன்னும் பலம் கூடியிருக்குமா, இதெல்லாம் வந்து ஹேஷியங்கள், யூகங்கள். ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் நடந்ததை சொல்கிறாங்க. பரிவர்த்தனை 40,000 கோடி ரூபாய் ஒர்த்தான மதிப்புள்ள சொத்துக்கள். அவை வந்து துபாய், ஹாங்காங், ஸ்ரீலங்கா, தாய்லாந்துனா பேங்காக், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பேங்காக்னா தாய்லாந்தில் இருக்குன்றது உங்களுக்கு புரியும். இங்கெல்லாம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மாப்பிள்ளை, எந்த மாப்பிள்ளைலாம் என்ன கேட்கக்கூடாது, ஒரு மாப்பிள்ளை, ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு மாப்பிள்ளை, முக்கியமான மாப்பிள்ளை அவர் வந்து அங்கே பேசி அன்னையார் அவர்களுக்கு அது கைமாறி, அன்னையார்னா அவங்க வைகராவுக்கு கைமாறி, அதற்கு இடைத்தரகராக யாரோ ஒருத்தர் இருந்தார். அவர் பேர்லேயே வந்து ஒரு ஒரு மல்லிகை வாசம் வரும். ஓகே. அவர் வில்லு விட்டார்னா பயப்படுவாங்க. புரிஞ்சது. சரிங்களா? அவருக்கு 1,500 கோடி இந்த இடைத்தரகருக்காக. இப்படித்தான் கடைசி நிமிடத்தில் தாவேகா பக்கம் போன காங்கிரஸை இழுத்தார்கள். அதற்கான செலவு ஒரு சிறு தொகையான 41,500 கோடி என்பது தான் காதோடு நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடியது. ஒரு சிறு தொகை 41,500 கோடி என்று பேசப்படுகிறது. அதற்கு தான் இந்த 28. ஆமாம். அதனால தான் வந்து அந்த 28 அங்கே போனால், தாவேகாவுக்கு போனால் ஒரு காலம் 50 கூட கொடுத்துருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் வந்து எப்படி இந்த கூட்டணி ஏற்பட்டது கடைசி நிமிடத்தில், அது வரைக்கும் அவ்வளோ தூரம் போச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து அவர் சோடங்கர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்தால் ஆட்சியில் அதிகாரம் கேட்போன்னு சொல்கிறாரு. நேற்று பேசுனது உடனே நேற்று ராத்திரி ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. அப்போது வரப்போகிற தேர்தலில் ஒரு கால் திமுக ஆட்சி அமைக்கும் ஒரு தெரியாதுல்ல, நமக்கு கருத்து கணிப்புகளை வைத்தால் வரலாம், வந்தாலும் வரலாம். அப்படி வந்தால் அந்த ஆட்சி அமைப்பது வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த கூட்டணி பார்ப்போம். ஓகே சார், இன்றைய நாள் காதோடு மருமை மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் மருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.